வணக்கம் அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு மே மாத ராசி பலன்கள் 1/5/2026 வெள்ளிக்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதம் ஒளி நிறைந்த பௌர்ணமி நாளிலே பராபவ வருட 2026 என்று சொல்லக்கூடிய 5வது மாதம் ஆங்கில மாதத்திற்கு இந்த பௌர்ணமி நிறைந்த சித்ரா பௌர்ணமி நிறைந்த நன்னாளிலே மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரை மாதத்திற்கு 18ஆம் தேதி, மே மாதம் 1ஆம் தேதி மாத ராசி பலன் என்பது பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே கன்னிராசிக்கார நேயர்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. 3-8 குடையவர் 7ஆம் இடத்தில் இருந்து மாதத்தில் பிற்பகுதியிலே உங்களுக்கு 3-8 குடையவர் 7ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்திலேயே உங்களுக்கு 6 குடையவர் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்ததிபதி பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் செவ்வாய் பகவான் இரு கிரகங்கள் சேருகின்றது. சனி மட்டும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றது, ராசி லக்கணத்துக்கு பார்க்கின்றது. சற்று தடமாற்றங்களும் தாமதங்களும் ஏமாற்றங்களும் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட குழப்பங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்ததிலே இந்த செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றது. கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு சற்று தடை தாமதங்களை கொடுக்கின்றது. ஒரு அமைப்புகளால் சகோதரன் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட தடுமாற்றங்களும் வழக்கு சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருந்த நிலைகள் சற்று போக போக அதிலே ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற மாதமாக செவ்வாய் பகவான் மாதத்தில் பிற்பகுதியில் அவர் 8ஆம் இடத்துக்கு 8 குடையவர் ஆட்சி பலம் பெறுகின்ற அமைப்புகள் இந்த மாதங்களில் கிடைக்கப் பெறுகின்றது. சனி பகவானும் சுயநட்சத்திரத்திலே இருந்து அவர் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கின்ற காரணத்தினாலே சற்று நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. கடன் நோய் ஒம்பு வழக்குகளிலே எதிர்பார்த்த வெற்றி திருப்திகளும் கொடுக்கின்றது. என்றாலும் கூட கணவன் மனைவி சார்ந்து விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. என்னதான் விட்டு கொடுத்து போனாலும் தேவையில்லாத பிரச்சனை, ஒம்பு வழக்குகள், மன கஷ்டங்கள் சார்ந்து சகோதரன் சார்ந்து ஏமாற்றம், சகோதரனுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையாக இருக்கின்றது. இந்த நிலைகளில் இருந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்பது கணவன் மனைவிகளுக்குள்ளே வாக்குவாதங்கள், அதுக்குள்ளே 3-8 குடையவர் அஷ்டமாதிபதியும் சேருகின்றது. 6-8கள் சம்பந்தப்பட்டு 7ஆம் இடத்தில் இருக்கின்றது என்பது 12 ராசிகளை விட கன்னி ராசிக்கார நேயர்கள் இந்த மாதங்கள் சற்று கடந்த மாதத்தை விட இந்த மாதங்கள் சற்று நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் என்பது நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே 2ஆம் இடத்திலே லாவாதிபதி அமையப்பெறுகின்ற அமைப்பு, 8ஆம் இடத்திலே விரையாதிபதி இருக்கின்ற அமைப்பு சற்று அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது. ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் மறைவது சற்று தாமதத்தின் தடைகளையும் கொடுக்கின்றது. என்றாலும் கூட கண்டிப்பாக புதாதித்ய யோகத்திலே மறைந்து இருக்கின்ற அமைப்பும் செவ்வாய் பகவானும் மாற இருக்கின்ற ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது. ஆக முயற்சிக்கின்ற காரியங்கள் தடை தாமதங்கள் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. தடை தாமதங்கள் என்பது இருந்தாலும் கூட கண்டிப்பாக நல்லதொரு மாற்றம் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த வகையிலேயே உங்களுக்காக இந்த கன்னி ராசி என்பது புதன் பகவான் புத்திகாரகன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய ஒரே ராசி, உபயராசி என்று சொல்லக்கூடிய ராசி. ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் மறைவது சற்று தடை தாமதங்கள் இருக்கின்றது. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட தகப்பனார் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகக்கூடிய தகப்பனார்களுக்கு மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இரவு நேரங்களிலே பயணம் செய்யக்கூடியவர்கள். ஏனென்றால் ராசி அதிபதி 8ஆம் இடத்தில் மறைவதும் விரையாதிபதியுடன் சேருவதும் சற்று தடை தாமதங்களாக இருக்கின்றது. ஆகையால் இந்த கன்னிராசிக்கார நேயர்கள் இரவு நேரங்களிலே பயணம் செய்பவர்கள் சற்று தவிர்க்க வேண்டியது ஒரு அமைப்பாக இருக்கின்றது. நாளும் இங்கே குரு பகவானுடைய பார்வை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றது. 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. ஆக வீடு வாகனங்களால் சொத்து சுகங்களால் எதிர்பார்த்த வெற்றி மேன்மையும் கொடுக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதி மறைந்தாலும் 10ஆம் இடத்திலே சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்ததிபதி இங்கே 9லே இருக்கின்றார். ஆக 2-9 குடையவர் பலமாக இருக்கின்றார். குடும்பம் அமையார், குடும்பம் அமையக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. ஆனால் கணவன் மனைவிக்குழுக்குள்ளே ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகக்கூடிய 9ஆம் இடத்ததிபதி அவர் 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். முயற்சிக்கின்ற காரியங்கள் இளைய சகோதரிகளால் எதிர்பார்த்த வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்க போகின்ற சிறுதூர பயணங்களில் வெற்றி, சிறுதூர பயணங்கள் முயற்சிக்கின்ற காரியங்கள் அனைத்தும் பெண்கள் சார்ந்து நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை கொடுக்க போகின்ற மாதம் என்பதால் கண்டிப்பாக நிறைவேறுகின்றது. கொடுக்கல் வாங்கல், பணம் கொடுக்கல் வாங்கல் உங்களுடைய 9ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதம் மாதத்திலே இருக்கின்றது. என்றாலும் மீண்டும் அவர் 10ஆம் இடத்தில் குரு சுக்கிரனுடைய தொடர்பு கிடைக்க பெறுகின்றது. 4ஆம் இடம் வீடு வாசல் தொழில் சார்ந்து கல்யாண வைபவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கன்னி ராசிக்கு கொடுக்கின்றது. 10ஆம் இடத்தில் இரு சுபகிரகங்கள் இருக்கின்றது. 7 குடையவர் தொழில் சார்ந்து வேலைகள் சார்ந்து நல்லதொரு மாற்றம், புண்ணிய காரியங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. தொழில் சார்ந்து நல்லதொரு மாற்றம், வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு அமைப்பு, தாய்மார்களின் அன்பு ஆதரவு கிடைக்கப்பெறுகிறது. 4ஆம் இடமே உங்களுக்கு 9ஆம் இடமாக மாறுகின்ற பெரிய மனிதர்களின் தொடர்புகள், தாய்மார்களின் அன்பு ஆதரவு, அற்புதமான உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. கன்னிராசிக்கு 5-6 குடையவரும் 7ஆம் இடத்தில் இருக்கின்றதும் 8 குடையவர் 7ஆம் இடத்தில் இருந்து இருக்கின்றதும். ஆக கொஞ்சம் பூர்வீகம் சார்ந்து குலதெய்வங்கள் சார்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு அமைப்பு. 5 குடையவர் 6ஆம் இடத்தில் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை என்பது சற்று மாதத்தில் ஒரு கிட்டத்தட்ட இந்த மாதத்திலே கன்னிராசிக்காரனுக்கு 15 நாட்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. ஏனென்றால் குழந்தைகள் சார்ந்து குழந்தைகளை பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு. 5 குடையவர் 7ஆம் இடத்திலையும் 8 குடையவர் சேர்க்கின்ற பொழுதும்
ஆறுக்குடையவராகவும் இருக்கின்றது. வேலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய மாதமாக இருக்கின்றது. கன்னிராசிக்கார நேயர்களுக்கு 6 7 குடையவர் செவ்வாய் சனி என்று சொல்லக்கூடிய சகோதரன் சார்ந்து, கணவன் மனைவி சார்ந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து தேவையில்லாத மனக்குழப்பங்கள் கசப்புகளையும் உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதங்கள் இருக்கின்றது. ஆனாலும் இதை சமாளிப்பதற்கு சுபகரங்கள் என்று சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி 2 குடையவர் பாக்கியாதிபதி சுக்கிர பகவான் 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது. அவரே மீண்டும் 10ஆம் இடத்திலும் பயிற்சி ஆகின்றார். மீண்டும் உங்களுக்கு 2 9 குடும்பாதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே ஒரு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் பல வெற்றிகளையும் மென்மைகளையும் கொடுக்கின்ற அமைப்பு இந்த சுக்கிர பகவானால் இருக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய கிரகம் பலமாக இருந்து 2 கிரகங்களும் சேர்கின்ற அற்புதம் என்பது 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. ஆக தாய்மார்களின் அன்பு ஆதரவு வெற்றிகளையும் ஒரு பக்கம் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு, கணவன் மனைவிகளால் எதிர்பார்த்த வெற்றி திருப்திகளையும் கொடுக்கின்றது. ஒரு பக்கம் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் பாதிப்புகளை கொடுக்கின்றது, மறுபக்கம் அதை தீர்ப்புகள் உங்களுக்கு வெற்றிக்கு உங்கள் பக்கமாக இருக்கின்ற அமைப்பு என்பது 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை 2 கிரகங்கள் பார்க்க இருக்கின்றது. ஆக வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்கின்றது. வித்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, கணவன் மனைவிகளால் எதிர்பார்த்த கணவன் மனைவிகளுக்கு வெற்றிகளையும் மேன்மைகளையும் மறுபக்கம் கொடுக்கின்ற அமைப்புகளும் கன்னிராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அதே வகையில் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்களும் அமைப்புகளும் நபர்களும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மாதத்தில் 15ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தில் மாற இருக்கின்றார் விரையாதிபதி. ஆக 9ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக தகப்பனாரே பார்க்க முடியல என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திலே தகப்பனாருக்குள்ளே உங்களுக்குள்ளே மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கின்றது. இந்த காலகட்டங்களிலே 12 குடையவர் 8ஆம் இடத்தில் இருந்தும் மீண்டும் 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திலே இங்கே சூரியனும் புதனும் சேர்ந்து முயற்சி சாணத்தை பார்க்க இருக்கின்ற முயற்சி சாணாதிபதியும் அங்கே 8ஆம் இடத்துக்கு வருகின்ற இந்த காலகட்டங்களிலே ஒரு சிலர் வெளிநாடு வெளியூர் சென்று செல்லக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. சரராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய இடங்களிலே சூரியன் புதன் இருக்கின்ற நல்லதொரு மாற்றங்கள் அமைப்புகளாக இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கன்னிராசிக்காரர்கள் கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது. வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி சார்ந்து அற்புதமான உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு சிறு தடை தாமதங்கள் பெரிய செலவு சுபகாரி சுவனுகள் நடத்துகின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்கள் 5 பூர்வீகம் சார்ந்து நல்லதொரு மாற்றம் உயர்வும் வெற்றியும் கொடுக்கின்ற மாதமாக பிறக்கின்றது. நேர்களை நன்றி வணக்கம். கன்னிராசிக்கார நேர்களுக்கு கன்னிராசி என்பது பெண் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே ராசி அதிபதி 8ஆம் இடத்திலிருந்து மீண்டும் திரிகோணத்தில் 9ஆம் இடத்தில் மாற இருக்கின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது. என்றாலும் கூட இரவு நேரங்களில் பயணம் செல்கின்றவர்கள் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு, ஒரு முடக்கு என்பது 2ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த ராசி அதிபதி புதன் பகவான் சூரியனிடம் விரையாதிபதி சேர்கின்ற பொழுது கண்டிப்பாக இரவு நேரங்களிலே கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. நேர்களை மேலும் உங்களுக்கு குருவின் அனுகிரகம் என்பது 2ஆம் இடத்திலே பார்க்க இருக்கின்றது. அவர் 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். வீடுவாசல் சொத்து சுகங்கள் ஒரு அற்புத உயர்வுகள் தாய்மார்களின் வெற்றி மேன்மையும் கொடுக்கின்றது. அங்கே 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. வேலைகளால் எதிர்பார்த்த வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. 6 10 என்பது சுபகிரகங்களின் தொடர்புகள் கிடைக்கின்ற காரணத்தினால் நோய் வழக்குகளாக வம்புகளாக இருந்தாலும் ஒரு சிறு தடை தாமதம் மழை போல வந்தாலும் பனி போல விலகுகின்ற அமைப்பு இந்த இடங்களிலே இருக்கின்றது. தேர்களே ஒரு சிறு தடை தாமதங்கள் சர்க்கல்கள் வந்தாலும் அது அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகளை மாறக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கண்டி ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்க இருக்கின்ற மாதம் அற்புதமான உயர்வு சுபகாரி சுகநர்கள் தாய்மார்கள் அன்பு ஆதரவு தனவாக்கு குடும்பத்தான அனைத்தும் ஐஸ்வர்யங்களையும் பொக்கிஷங்களையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் என்பது இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் தனவாக்கு குடும்பஸ்தானங்களிலே கொட்டுகின்ற அற்புதம் என்பது பௌர்ணமி நிறைந்த லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் அமையப்பட்டு 8ஆம் இடத்தில் 12 குடையவர் மறைகின்றது. அற்புத உயர்வுகளை கொடுத்தாலும் ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் மாறுகின்றதும் லாபாதிபதி சந்திரன் புதனை பார்க்கின்ற அற்புதம் என்பது சற்று அற்புத உயர்வுகளையும் மேன்மைகளையும் வெளிநாடு வெளியூர் சென்று செல்கின்றவர்களுக்கும் இந்த மாதங்களிலே சரராசியிலேயே உங்களுக்கு வெளிநாடு செல்லாதவர்கள் கூட சென்று வருகின்றதற்கும் உத்தியோகம் சார்ந்து வெளிநாடு வெளியூர் வியாபார ஸ்தலங்களிலே சென்று வருகின்ற அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற அமைப்புகளாக இருக்கின்றது. லாபாதிபதி இந்த தராசு சின்னத்தின் அதிபதி 2ஆம் இடத்திலே கன்னி ராசிக்கு இருக்கின்ற போது நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்ற வணிக ஸ்தலங்களிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள். இந்த 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம் என்பது அழகு நிறைந்த அற்புதமான சொகுசுகளை கொடுக்க போகின்ற ஒரு துலாம் ராசியாக இருக்கின்றது. கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த கன்னி ராசி அதிபதியே 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு மாறுகின்ற நல்லதொரு மாற்றத்தை கன்னி ராசிக்காரனர் கொடுக்கின்ற மாதம் என்பது மே மாதமாக இருக்கின்றது. நேயர்களே நன்றி வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.